ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மா அகாடமி. ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டி உடைய கிளாஸ் கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 ரெண்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டி சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு ஃபுல்லாகவே நம்ம வந்து நோட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் 1 வந்து 6th இந்தியன் கான்ஸ்டியூஷனும் 10th இந்தியன் கான்ஸ்டியூஷன் 12th இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி கிளாஸ் 1ல கவர் பண்ணிட்டோம். கிளாஸ் 2ல வந்து 6th சமத்துவம் பெறுதல், 7th சமத்துவம், 7th மாநில அரசாங்கம் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ் 3 வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ கிளாஸ் 3ல வந்து என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னா 8th குடிமக்கள் மற்றும் குடியுரிமை, 8th மாநில அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது, 10th மாநில அரசாங்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 3ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் மாநில அரசாங்கம். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்லேயே வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸோ அந்த வீடியோவை யாருன்னா பார்க்கலாம், அதை பார்த்துட்டு ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்தலையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்னும் போது. ஸோ இந்திய அரசியலமைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை வந்து கொண்டுள்ளதுன்ட்டு சரிங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நடுவண் அரசு, மாநில அரசு சரிங்களா. அதாவது மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாநில அரசு வந்து தனக்கென ஒரு அரசாங்கத்தை வந்து கொண்டுள்ளது சரிங்களா. அந்தந்த மாநில அரசு வந்து தனக்கென தனித்தனி அரசாங்க அமைப்பை வந்து கொண்டிருக்கும் சரிங்களா. ஸோ இக்கூட்டாட்சியில் தேசிய தலைநகரான டெல்லியுடன் சேர்த்து சரிங்களா 8 யூனியன் பிரதேசங்களும் 28 மாநிலங்களும் இருக்கும் சரிங்களா. ஸோ ஓல்டு வந்து பார்த்திங்கன்னா 29 மாநிலம் இருக்கும், 7 யூனியன் பிரதேசம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கும் சரிங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீரால். ஸோ நடுவண் மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த அரசியலமைப்பு வழிவகுக்கிறது சரிங்களா. ஸோ அரசியலமைப்பின் பகுதி 6ல் வந்து பார்த்திங்கன்னா 152 முதல் 237 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா. ஸோ நடுவண் அரசை போன்று மாநிலங்கள் அரசும் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு வந்து 3 பிரிவுகளாக இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா எப்படி 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்கன்னா சட்டமன்றம் ஃபஸ்ட்டு, நிர்வாகம், அப்புறம் நீதித்துறை சரிங்களா. இந்த சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவை, சட்ட கீழவை அப்படின்னு வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 மாநிலத்தில் மட்டும்தான் இன்னும் இரவை சட்டமன்றம் வந்து இருக்குது சரிங்களா. நிர்வாகத்துறையில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளுநர், ஏன்னா அவருடைய பேரில் தான் வந்து நிர்வாகம் வந்து செயல்படும் சரிங்களா. ஸோ ஆனால் உண்மையான நிர்வாக அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர் கிட்ட சரிங்களா. ஸோ இந்த முதலமைச்சர் கீழே யார் இருப்பாங்கன்னா அந்த கட்சியுடைய சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நீதித்துறை. ஸோ நீதித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் தலைமை எதுனா உயர்நீதிமன்றம். ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு கீழே வந்து மாவட்ட நீதிமன்றம், அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு கீழே சில மன்ற நீதிமன்றங்கள் இருக்கும் சரிங்களா, மற்ற நீதிமன்றங்கள் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாராக இருப்பாங்கன்னா ஆளுநராக தான் இருப்பாங்க சரிங்களா. மாநில ஆளுநரின் பெயரில் தான் மாநில நிர்வாகம் செயல்படும் சரிங்களா. ஆனால் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கும் சரிங்களா. ஸோ பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் வந்து இருக்கிறாங்க சரிங்களா. ஆனால் நிர்வாக சூழ்நிலையின் காரணமாக ஒரு மாநிலத்தில் ஆளுநர் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரு ஆளுநராகவும் நியமிக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு மாநிலத்துக்கு 2 ஆளுநராகவும் இருக்கலாம், இல்லை 2 மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம் சரிங்களா. ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 வந்து அந்த அதிகாரத்தை பற்றி சொல்லுது சரிங்களா. ஸோ ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா 154 சரிங்களா. ஸோ நம்ம 8th ஸ்டாண்டர்டுடைய மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து ரிப்பீட் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து இங்கேயும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ மாநில ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறார். அவருடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் சரிங்களா. ஆனால் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பெயரில் அவரது பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்படலாம் சரிங்களா. பொதுவாக ஒருவர் தனது சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார் சரிங்களா. மேலும் அவர் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு வந்து மாற்றவும் படலாம் சரிங்களா. ஸோ குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் வந்து பதவி வந்து விலகலாம் சரிங்களா. ஸோ தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தும் அவர் வந்து பதவி விலகலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது சரிங்களா. ஒருவர் எத்தனை முறை வேணுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம் சரிங்களா. ஸோ ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்வதில் 2 மரபுகள் வந்து இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் தான் எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் தான் அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது சரிங்களா. மேலும் ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் நடுவண் அரசு மற்றும்
மாநில அரசுடன் நடுவண் அரசு மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து அவரது பெயரில் முன்மொழிய வேண்டும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது 2ம் தான் மரபு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158ல 3A. சரிங்களா? சட்டப்பிரிவு 158ல 3A. இதன்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறார். சரிங்களா? ஸோ அதனுடைய சட்டப்பிரிவு எதுன்னா 158ல 3Aல சரிங்களா? நியமிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநருடைய ஊதியம் மற்றும் படிகள் சம்மந்தப்பட்டதை வந்து மாநிலங்கள் வந்து பார்த்தோன்னா பகிர்ந்து வழங்கணும் அப்படின்னு வந்து தீர்மானிக்குது. சரிங்களா? குடியரசுத் தலைவர் வந்து தீர்மானிப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆளுநர் ஆவதற்குரிய தகுதிகள். சரிங்களா? ஸோ சட்டப்பிரிவு 157ம் 158ம் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 157 158 வந்து ஆளுநர் பதவிக்கான தகுதியை வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஸோ சட்டமன்ற உறுப்பினருக்கும் சிஎம் எலெக்ஷன் கேண்டிடேட் என்ன ஏஜ் லிமிட்னா 25. சரிங்களா? ஸோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது அவர். அவ்வாறு இருப்பின் அவர் ஆளுநராக பதவியேற்கும் போது தாமாகவே அப்பதவி காலியாகிவிடும். சரிங்களா? மேலும் அவர் லாபம் தரும் எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரம் பணிகள். ஸோ ஆளுநர் மாநிலத்தின் நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்களையும் பெற்றவராக திகழ்கிறார். சரிங்களா? ஸோ சட்டப்பிரிவு 163ன் படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்கள் செயல்படுத்துகிறார். சரிங்களா? ஸோ என்ன சட்டப்பிரிவுனா 163ன் படி. சரிங்களா? ஸோ அவருடைய நிர்வாக அதிகாரம் பார்ப்போம். ஸோ மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை வந்து முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கிறார். சரிங்களா? ஸோ முதலமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். சரிங்களா? மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்வது அவரது பணியின் தன்மையை வந்து தீர்மானிப்பதும் யாருன்னா ஆளுநர் தான். சரிங்களா? ஸோ ஆளுநர் மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்படுவதுடன் துணை வேந்தர்களையும் நியமனம் செய்கிறார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார். சரிங்களா? ஸோ சட்டப்பிரிவு 356. சரிங்களா? அவசர நிலை ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ சட்டமன்ற அதிகாரங்கள் பார்ப்போம். ஸோ ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி ஆவார். ஆனால் அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இல்லை. சரிங்களா? ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் வந்து உரிமை பெற்றுள்ளார். ஸோ தேர்தல் முடிந்ததும் சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரில் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலும் வந்து உரையாற்றுகிறார். சரிங்களா? நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்ட உறுப்பினரை வேண்டுமானாலும் வந்து ஆளுநர் வந்து நியமிக்கலாம். சரிங்களா? ஸோ சபாநாயகர் இல்லைன்னா துணை சபாநாயகர் வந்து தலைமையேற்பாங்க. ஸோ சபாநாயகரும் இல்லை துணை சபாநாயகரும் இல்லைன்னா ஆளுநர் வந்து எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணாலும் ஆளுநர் வந்து நியமனம் செய்யலாம். ஸோ அந்த அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர் கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு உறுப்பினர் வந்து மாநில சட்டமன்றத்திற்கு வந்து நியமனம் செய்யலாம். சரிங்களா? ஸோ கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவுத்துறை மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களையும் தேர்ந்தெடுத்து சட்ட மேலவையில் 1/6 உறுப்பினர்களுக்கு இடங்களை வந்து நியமனம் செய்கிறார். சரிங்களா? மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநருடைய கையொப்பம் வந்து முக்கியம். சரிங்களா? ஸோ அவர் கையொப்பமிட்டால் மட்டுமே வந்து அந்த மசோதா வந்து சட்டமாகும். சரிங்களா? ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் வந்து அதை வந்து கையொப்பமிடலாம், இல்லைனா அதை நிறுத்தியும் வைக்கலாம், இல்லைன்னா மீண்டும் மறுபரிசீலனைக்காக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். ஸோ அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர் கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அரசு சட்டப்பிரிவு 213ன் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஸோ அந்த அவசர சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சட்டமன்றத்தால். இல்லைனா அது சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஆளுநர் வந்து திரும்ப பெறலாம். சரிங்களா? ஸோ அந்த அவசர சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்குள்ள வந்து மாநில சட்டமன்றத்தால் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் ஆளுநர் வந்து திரும்ப பெறலாம். சரிங்களா? ஸோ மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கை எல்லாமே வந்து சட்டமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பது யாருன்னா ஆளுநர் தான் வந்து சமர்ப்பிப்பார். சரிங்களா? மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை வந்து ஆளுநருக்கு வந்து இருக்கு. சரிங்களா? இந்த கடமையை வந்து ஆளுநருக்கு அரசியலமைப்பு வந்து வழங்கியுள்ளது. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் வந்து அவர் அறிமுகம் செய்யலாம். சரிங்களா?
ஸோ ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய வேண்டும். சரிங்களா? ஸோ அரசின் எதிர்பாரா செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். சரிங்களா? ஸோ பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறையும் நிதி ஆணையம் ஒன்றை அமைப்பது யாருன்னா ஆளுநர் தான். சரிங்களா? ஸோ மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரையும் நியமிப்பது வந்து ஆளுநர். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பெயரில் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்வது மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்வது ஆளுநருடைய கடமைகள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரின் ஆலோசனை பெயரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து நியமனம் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனை குறைக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா நிறுத்தி வைக்கலாம். ஆனால் எதுக்கு அதிகாரம் இல்லைன்னா, மரண தண்டனை பெற்ற குற்றவாளியை தவிர மற்ற குற்றவாளிகளுடையதை வந்து அவர் பரிசீலனை வந்து செய்யலாம். சரிங்களா? குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வைக்கவும் முடியும். சரிங்களா? மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத போது ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். சரிங்களா? ஸோ சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை ஆளுநர் வந்து கலைக்கலாம். சரிங்களா? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கேற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை செய்யலாம். சரிங்களா? ஸோ எமர்ஜென்சி பீரியட் அது. சரிங்களா? ஸோ மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும். சரிங்களா? ஸோ அது யாருக்கு வந்து பிரதிநிதியாக இருப்பாங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு வந்து பிரதிநிதியாக ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தை வந்து நிர்வாகம் செய்வார். சரிங்களா? ஸோ சட்டப்பிரிவு 361 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கான சிறப்புரிமையை வந்து வழங்குது. சரிங்களா? ஸோ தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்துக்கும் ஆளுநர் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆளுநரின் பதவிக்காலம் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. சரிங்களா? அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாகவும் உண்மையான நிர்வாகி யாருன்னா முதலமைச்சராகவும் உள்ளார். சரிங்களா? பெயரளவு நிர்வாகி ஆளுநர், உண்மையான நிர்வாகி வந்து முதலமைச்சர். சரிங்களா? ஆளுநர் என்பவர் அரசினுடைய தலைவர், மாநில அரசினுடைய தலைவர். சரிங்களா? முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அரசின் தலைவர்னா ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர்னா அது முதலமைச்சர். சரிங்களா? முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். சரிங்களா? அமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் போலவே முதலமைச்சரின் பதவிக்காலமும் 5 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ கீழ்காணும் அலுவலர்களின் நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்குகிறது. யாருன்னா, மாநில வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஆளுநர் நியமிப்பார். யாருக்கிட்ட கலந்து ஆலோசிப்பார்னா முதலமைச்சர் கிட்ட கலந்து ஆலோசித்து இவங்களை வந்து நியமிப்பாங்க. சரிங்களா? சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஆலோசனை வழங்குகிறார். சரிங்களா? ஸோ சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா? ஸோ சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவித்து மற்றும் சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகம் செய்வது யாருன்னா ஆளுநர் தான். சரிங்களா? ஸோ எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க வந்து ஆளுநர் வந்து பரிந்துரை செய்கிறார். சரிங்களா? அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. சரிங்களா? அமைச்சரவை மாநிலத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். சரிங்களா? சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா வந்து செய்யணும். சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு ஆலோசனைகளை வழங்க அமைச்சரவைக்கு உருவாக்கப்பட்ட வழிவகை செய்கிறது. சரிங்களா? ஸோ சட்டப்பிரிவு 163 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்க அமைச்சரவை வந்து உருவாக்க வந்து வழிவகை செய்துள்ளது. சரிங்களா? ஸோ அந்த 163ல் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவிகளை செய்யவும் ஆலோசனையும் வழங்க வேண்டும் சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 164 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. சரிங்களா? ஸோ முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 15 விழுக்காடு தாண்டக்கூடாதுன்னு வந்து சட்டப்பிரிவு 164 வந்து சொல்லுது. சரிங்களா?
அமைச்சரவையினுடைய அதிகாரங்களும் பணிகளும். சரிங்களா? மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது. சரிங்களா? எதுனா அமைச்சரவை. ஸோ சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கு ஆதரவளிக்கிறது. சரிங்களா? ஸோ நிதி கொள்கைகளை கட்டுப்படுத்துவது, மாநில பொது நலனுக்கான வரிகளை முடிவு செய்கிறது, முக்கியமான துறை தலைவர்களை நியமனம் செய்கிறது, மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறது. சரிங்களா? ஸோ மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குகிறது. ஒரு மசோதா சட்டமன்றத்தால் அறிமுகப்படுத்தும் பொழுது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என தீர்மானிக்கிறது. எதுனா அமைச்சரவை. சரிங்களா? ஸோ அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையால் இறுதி செய்யப்படும். சரிங்களா? ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாநில சட்டமன்றம். இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்துள்ளது. பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவை கொண்ட சட்டமன்றங்களை மட்டுமே பெற்றுள்ளது. சரிங்களா? ஸோ சில மாநிலங்கள் வந்து ஈரவை சட்டமன்றங்கள் வந்து கொண்டுள்ளதுன்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் நம்ம. ஸோ அது எங்கெல்லாம் பார்த்தோம்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஸோ இங்கெல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றங்கள் வந்து இன்னும் இருக்குது. சரிங்களா? ஸோ கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டுள்ளது. சரிங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்தல் மூலியமாக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர் ஆகியோர்களின் பிரதிநிதிகளை கொண்டுள்ளது. சரிங்களா? ஸோ தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 214. சரிங்களா? ஸோ அமைச்சர்களின் எண்ணிக்கை 36ஆக இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை. ஸோ மாநில சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவையாகும். இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். சரிங்களா? இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. சரிங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வந்து வேறுபடும். இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து 500 இருக்கலாம். குறைந்தபட்சம் வந்து 60க்கும் குறையாமலும் 500க்கு மிகாமலும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். ஸோ அந்த 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் வந்து கலைக்கவும் படலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் மேலவை உறுப்பினர்கள் 40ற்கு குறையாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. சரிங்களா? ஸோ இதில் வந்து 234 பேர் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அமைச்சரவை என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவை உட்கரு ஆகும். இது கேபினட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியது. இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குகிறது. இந்த அமைச்சரவை தான். சரிங்களா? ஸோ அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினட் வந்து செயலாற்றுகிறது. ஸோ மொத்தம் வந்து இரண்டு வகை. ஒன்று வந்து நிரந்தரமானது, இன்னொன்று வந்து தற்காலிகமானது. அந்த கேபினட் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நிரந்தரமானது, மற்றொன்று வந்து தற்காலிகமானது. சரிங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரையும் துணை சபாநாயகரும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் வந்து செய்யலாம். சரிங்களா? ஒரு சபாநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்யணும் சட்டமன்ற தீர்மானத்தின் மூலம் 14 நாள் வந்து முன்னதாக வந்து அறிவிக்க கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும். சரிங்களா? ஸோ அப்படி வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவாங்க. சரிங்களா? ஸோ சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார். சரிங்களா? மேலும் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை வந்து அவர் வந்து பதவி வகிப்பார். சரிங்களா? ஸோ சபாநாயகர் இல்லாத நேரத்தில் அவர்கள் பணியை வந்து துணை சபாநாயகர் வந்து மேற்கொள்வார். சட்ட மேலவை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விதான் பரிஷத் சொல்லுவாங்க. சரிங்களா? சட்ட மேலவையை இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஒரு அங்கமாக விளங்குவது வந்து சட்ட மேலவை. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 28 மாநிலத்தில் 6 மாநிலத்தில் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வந்து சட்ட மேலவையில் செயலாற்றுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சட்ட மேலவையும் ஒரு நிரந்தர அவையை தான். சரிங்களா? இந்த சட்ட மேலவை வந்து கலைக்க முடியாது. ஸோ இதனோட சட்ட மேலவையுடைய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். ஸோ ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் வந்து 1/3 உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறாங்க. சரிங்களா? ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிரம்பியவராக இருக்கணும், தெளிவான மனநிலை உடையவராகவும் இருக்கணும். சரிங்களா? ஸோ எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர்கள் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். சரிங்களா? இங்கே சட்ட மேலவை உறுப்பினருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
ஸோ தமிழ்நாட்டில் எப்போ சட்ட மேலவை நீக்கினாங்கன்னா 1986ல் சரிங்களா. 1986ல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது சரிங்களா. ஸோ இச்சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1986 நவம்பர் 1லேருந்து நடைமுறைக்கு வந்தது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி நடக்கும்னா, ஸோ 1/3 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புலேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 1/2 உறுப்பினரை பட்டதாரிகள் மூலமாகவும், அகைன் 1/2 உறுப்பினரை வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/1 உறுப்பினர் வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா. 6/1 உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் போன்று சிறந்து விளங்குபவர்களை வந்து ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார் சரிங்களா. ஸோ மேலவை தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலவை கூட்டத்திற்கு தலைமை நடத்துகிறார் சரிங்களா. ஸோ மேலவை உறுப்பினர்களிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் இக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார் சரிங்களா. ஸோ சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா 169 சரிங்களா. பிரிவின்படி சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களில் 2/3 உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் வந்து ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் இல்லை நீக்கும் சரிங்களா. அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகளின் மீதும் சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றலாம் சரிங்களா. மாநில பட்டியலில் ஸோ பொது பட்டியலிலும் சட்டமன்றம் வந்து சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றும் பொழுது மாநில அரசின் சட்டம் வந்து செயலற்றதாகிவிடும் சரிங்களா. ஸோ மத்திய நாடாளுமன்ற நடைமுறை போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேற்றுகிறோம் சரிங்களா. ஸோ சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் நிதிநிலையை வந்து கட்டுப்படுத்தும். சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கும் சரிங்களா. ஸோ கீழவைக்கு தான் வந்து பண மசோதாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண அதிகாரத்தில் வந்து அதிக பங்கு இருக்கும், அதிக அதிகாரம் இருக்கும் சரிங்களா. ஸோ பண மசோதா கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் சரிங்களா. சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும் சரிங்களா. ஸோ அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அமைச்சர்களுடைய பதவி நீக்கம் வந்து செய்யப்படுவாங்க சரிங்களா. ஸோ 1982 வந்து உயர்நீதிமன்றம் எதுனா கொல்கத்தா, மும்பை, சென்னையில் வந்து தோற்றுவிக்கப்படுது சரிங்களா. 1982 சரிங்களா. ஸோ அப்போது பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க சரிங்களா. யாருன்னா பிரிட்டிஷ் ஆளும்பொழுது சரிங்களா. ஸோ அப்புறம் 1950 வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது சரிங்களா. ஸோ மாநில அளவில் வந்து உயர்ந்த அதிகாரம் கொண்டது வந்து நீதிமன்றம் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் தான் மிக உயர்ந்த நீதிமன்றம் சரிங்களா. ஸோ அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உயர்நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகை செய்கிறது. ஆனால் 1956 ஆண்டு 7வது சட்ட திருத்தம் சரிங்களா. ஸோ 7வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றம் வந்து அங்கீகாரம் வந்து வழங்கியது சரிங்களா. 7வது சட்ட திருத்தம் 1956 சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப், ஹரியானா இது 2 மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கு வந்து பகுதிகளுக்கும் சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் வந்து பொதுவான உயர்நீதிமன்றம் தான் சரிங்களா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றமும் 4 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சலம் பிரதேசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான நீதிமன்றமாக உள்ளது சரிங்களா. ஸோ இந்த நீதிமன்றத்தின் கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளது சரிங்களா. ஸோ டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென ஒரு சொந்தமான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது சரிங்களா. ஸோ ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது சரிங்களா. குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்கள் சரிங்களா. ஸோ 2019 ஜனவரியில் தோற்றுவிக்கப்பட்ட அமராவதியில் இயங்கும் ஆந்திர பிரதேசத்தில் புதிய உயர் நீதிமன்றமும் சேர்த்து சரிங்களா. ஸோ மற்றும் 9 யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து 25 உயர் நீதிமன்றங்கள் வந்து செயல்படுது சரிங்களா. ஸோ 1862 ஆண்டு ஜூன் 26 சரிங்களா நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது சரிங்களா. ஸோ இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் தான் உலகிலே லண்டனுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய நீதித்துறை வளாகத்தை கொண்டது சரிங்களா.
மன்றங்கள் தங்களுக்கென நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீடு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீடு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளது. சரிங்களா? முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதி அவமதிப்பு வழக்குகளை மட்டுமே நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளது. சரிங்களா? மாகாண நீதிமன்றங்கள் தங்கள் எல்லைக்கு உட்பகுதியில் ரூபாய் 2000 மற்றும் அதற்கு மேற்கொண்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், உயர் நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீடு வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீடு வழக்குகளையும் உரிமையில் குற்றவியலை விசாரணை செய்யும். சரிங்களா? நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களை கீழ்வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவைக்கு அனுமதி இல்லை. சரிங்களா? நாட்டினுடைய இராணுவ தீர்ப்பாயங்களுக்கு கீழ்வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றங்களுக்கு அனுமதி இல்லை. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றம் வழங்குகிறது. சரிங்களா? சட்டப்பிரிவு 32 கீழ் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் போன்றே உயர்நீதிமன்றமும் அவை வழங்க அதிகாரம் பெற்றிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணையை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதாகும். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. சரிங்களா? ஆனால் உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இது போன்ற வழக்குகளை மட்டுமின்றி சாதாரண சட்ட மீறல்களுக்கும் நீதி பேராணைகளை நீதி பேராணைனா ஆட்குணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும், தடையுறுத்தும், தகுதி வினவும், ஆவண கேட்பு இது எல்லாத்தையும் வெளியிட முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இராணுவ நீதிமன்றங்களை தவிர அனைத்து சார்பு நீதிமன்றங்களின் தீர்ப்பாயங்களையும் பணிகளையும் மேற்பார்வையிடும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திட்ட இருக்கு. சரிங்களா? கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம், பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையம் வெளியிட செய்தல். சரிங்களா? பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரிக்கும். சரிங்களா? ஷெரீப் மற்றும் எழுத்தாளர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவற்றை குறித்து தீர்மானித்தலும் இந்த உயர்நீதிமன்றம் பொறுப்புடையது. சரிங்களா? உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் தீர்ப்புகளும் அச்சடிக்கப்பட்டு சான்றாக பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன. இதனால் உயர்நீதிமன்ற பதிவேடுகளில் நீதிமன்றமாக செயல்படுகிறது. சரிங்களா? இந்த டேபிளர் காலத்தில் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நடுவண் அரசு, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரியுது. சரிங்களா? மாநில அரசு மாதிரியே மத்திய அரசு 3ஆக பிரிக்கிறாங்க. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்ட்டு. சரிங்களா? மாநிலத்தில் மாதிரியே ஆல்ரெடி நம்ம மாநிலத்துக்கு 8th இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈஸியாக மெமரி ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசுக்கானது. லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது மாநில அரசுக்கானது. சரிங்களா? மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நிர்வாக பிரிவு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் சட்டமன்றம் இருக்கும். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. நாடாளுமன்றம் 2ஆக பிரிக்கலாம். மாநிலவை, மக்களவை அப்படின்ட்டு. சரிங்களா? மாநிலவை என்ன சொல்லுவாங்கன்னா ராஜ்யசபா, மக்களவை லோக்சபான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த லோக்சபா உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா? 2 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க, ஆங்கிலோ இந்தியனை. மாநிலத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியனை ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. சரிங்களா? அதே ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா 238 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 பேர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. சரிங்களா? இது நாடாளுமன்றம். இதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும்னா, நிர்வாகம் எல்லாமே பேரளவு தலைவராக குடியரசுத் தலைவர் இங்கே இருப்பார். அவருக்கு அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. அப்புறம் பிரதமர், அவர் கீழ் அவருடைய அமைச்சரவை குழு இருக்கும். சரிங்களா? நீதித்துறையில் உயர்ந்தது இங்கே உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயர்ந்த இந்திய தலைமை நீதிபதி இருப்பாங்க. அவருக்கு கீழ் தான் மற்ற நீதிபதிலாம் இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th உடைய மாநில அரசுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மாநில ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். சரிங்களா? மாநில சபாநாயகர். சரிங்களா? மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் ஒரு மாநிலவை தலைவரா, அரசின் தலைவரா, குடியரசுத் தலைவரின் முகவரா யாருன்னா இவங்கள யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல.
சரிங்களா? ஸோ தூதரகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநருடைய அதிகாரம் கீழ் வராது. சரிங்களா? ஸோ ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதியை சட்டமன்றத்திற்கு யாரால் நியமிக்கிறார்ன்னா, ஆளுநரால் வந்து சட்டமன்றத்துக்கு நியமிக்கிறாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் வந்து 2 பேர வந்து நியமிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லைன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வந்து நியமனம் செய்வதில்லை. சரிங்களா? ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரை வந்து கலந்தாலோசிச்சு, குடியரசுத் தலைவர் தான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வந்து நியமிப்பாங்க. சரிங்களா? ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட நீதிபதிகளை வந்து நியமிப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா, யாரு? அமைச்சரவையின் தலைவர் வந்து முதலமைச்சர் தான். ஸோ மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து 30. ஸோ ஆளுநருக்கும் 30 வயது தான். சரிங்களா? ஸோ கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? ஸோ தமிழ்நாடு வந்து ஈரவை சட்டமன்றத்தை வந்து பெற்றிருக்காது. சரிங்களா? 1986 நவம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் எங்கெங்கன்னா, கல்கத்தா, பம்பாய், சென்னையில. சரிங்களா? ஸோ கீழ்காணும் எந்த மாநிலங்களில் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? ஸோ ஆப்ஷன் பாருங்க. தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா, கேரளா மற்றும் தெலுங்கானா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஸோ ஆன்சர் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சரிங்களா? ஸோ கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா, தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்கிறாருன்னா, குடியரசுத் தலைவரிடம். சரிங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, மக்களால தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். சரிங்களா? துணை வேந்தர்களை நியமிப்பதும் ஆளுநர் தான். சரிங்களா? அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்க. டைரக்டா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துடலாம். ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசின் தலைவர். அரசின் தலைவர், மாநில அரசின் தலைவர். சரிங்களா? முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். மேலவை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. சரிங்களா? ஆயுத படைப்பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்பாயங்கள் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா, கூற்று கொஸ்டின் தான். ஸோ கூற்று பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றத்தின் சட்ட அதிகாரம் வரம்பு உண்டு. காரணம் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து கூற்று மட்டும் கரெக்ட், காரணம் வந்து தவறு. சரிங்களா? ஏன்னா மாநில பட்டியலில் உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றம் வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து குடியரசுத் தலைவரிடம் வந்து ஒப்புதல் கேட்கணும்னு இல்ல. ஆனா பொதுப்பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுப்பட்டியல்ல வந்து மாநில சட்டமன்றமும் வந்து அவங்க வந்து சட்டம் இயற்றலாம். சரிங்களா? இஃப் இன் கேஸ் அதே அவங்க இயற்றிய சட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இயற்றும்போது, மாநில அரசு இயற்றின சட்டம் வந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதோட வந்து 10th மாநில அரசாங்கம் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ இந்த லெசன்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு, நீங்க இந்த வீடியோஸ பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெசன்லயும் வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு கன்டினியூட்டியோட படிக்கிற ஃபீல் இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆவாது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்பலாம் வந்து கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்குறாங்க. அதனால வந்து நம்ம படிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ வந்து தெளிவா படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கன்டின்யூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.